ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு amalikitchens. இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் நோம்பு திறக்கிறதுக்கு என்ன ஜூஸ் ரெடி பண்ணலான்னு ரொம்ப யோசிக்காமல் வீட்டில் இருக்க 4 இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பரான ஒரு மில்க் ஷேக் ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சூப்பரான டேஸ்டியான பேரிச்சம்பழம் மில்க் ஷேக் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் எல்லாரும் விரும்பி குடிக்கக்கூடியா இருக்கும். வாங்க இந்த மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பேரிச்சம்பழம் மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு பவுலில் போட்டுடலாம். அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 6 பாதாம் எடுத்திருக்கேன். அதையும் இது கூடவே போட்டுடலாம். இது எல்லாத்தையும் வந்து தண்ணியில் முழுகிற அளவுக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா வந்து நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாதாமோட தோல் உரியணும், அந்தளவுக்கு அது ஊறிட்டா போதும். அவ்வளோதான். இப்போ நல்லாவே ஊறிடுச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம பாதாமோட தோல்லாம் ஃபுல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம உடனே பண்ணுறாருன்னா அந்த தோல்களை ரிமூவ் பண்ணாமல் அப்படியே கூட பண்ணலாம். இந்த மாதிரி பண்ண போகும்போது மில்க் ஷேக் வந்து ஒரே மாதிரி ஈவனாக கிடைக்கும். அந்த பாதாமோட தோல்கள் மேலே வந்து திப்பி திப்பியாக இல்லாமல் நமக்கு வந்து ஒரே மாதிரி இருக்கும். அதுக்காக வந்து தோல் ரிமூவ் பண்ணலாம். நீங்கள் அர்ஜென்ட்டாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து பாதாம் முந்திரியை அப்படியே போட்டு கூட அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இது இருக்கட்டும். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். விதைகள் இல்லாத பேரிச்சம்பழம். இதோட தோலையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணுறனால நம்ம மில்க் ஷேக்கில் அங்கங்கே வந்து இந்த பாதாமோட தோல்களோ இல்லை வந்து பேரிச்சம்பழத்தோட தோல்களோ மேலே திப்பி திப்பியாக இல்லாமல் நமக்கு வந்து ஸ்மூத்தான வந்து ஒரு மில்க் ஷேக் கிடைக்கும். அதுக்காக வந்து நம்ம இந்த தோல்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்க போகிறோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா பேரிச்சம்பழத்தையும் தோலை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் யூஸ் பண்ணுற இந்த பேரிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா விதைகள் இல்லாதது. நீங்கள் விதைகள் உள்ள பேரிச்சம்பழம் இருந்துச்சுன்னா அந்த தோலில் உள்ளே இருக்க விதைகளை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாதாம் அண்ட் முந்திரியை மட்டும் நம்ம வந்து போட்டு ஓரளவுக்கு வந்து குறப்பாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பேரிச்சம்பழத்தோடையே வந்து முந்திரியை போட்டிங்க அப்படின்னா அது ஃபுல்லாக வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரையாது. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து முந்திரி அண்ட் பாதாம் மட்டும் நம்ம வந்து போட்டு குறப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதோ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்ட பின்னால் இப்போ இது கூடயே பார்த்தோன்னா நம்ம வந்து தோல் உரித்து வச்சுருக்க பேரிச்சம்பழத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடயே 1/2 லிட்டர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்ச பால் சேர்த்துக்க போகிறோம். நம்ம வந்து கடைசியில் ஐஸ் கட்டி போடணும் அப்படின்லாம் போடக்கூடாது. ஐஸ் கட்டி போட்டோம் அப்படின்னா மில்க் ஷேக் தண்ணி ஆயிரும். ஸோ பாலை காய்ச்சி ஆற வச்சு அதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ண போகும்போது நமக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த பாலுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மில்க் ஷேக் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரே ஈவனாக இருக்குது பாருங்கள். எந்த ஒரு டஸ்ட் மேல் அப்படின்னு நமக்கு இல்லாமல். இப்போ இதுக்கு மேலே நம்ம பண்ணுற எல்லாமே வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பப்பட்டால் செஞ்சுக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே நம்ம வந்து மில்க் ஷேக் வந்து குடிக்கலாம். இப்போ வந்து நான் ஹேர்சி சிரப் வந்து வாங்கி அதை சும்மா வந்து டெக்கரேஷனுக்காக வந்து அந்த டம்ளர் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அடித்து வச்சுருக்க மில்க் ஷேக் வந்து ஊற்றிடலாம். உங்ககிட்ட பாதாம் அண்ட் முந்திரி ஊற வைக்கிறதுக்கான டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட உடனே கூட நீங்கள் பண்ணலாம். அப்படி பண்ண போகும்போது நம்ம வந்து ஃபைனலாக அதை வந்து நம்ம வடிகட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு மில்க் ஷேக் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஒரே ஈவனாக கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பேரிச்சம்பழம் மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். குழந்தைங்க ரொம்பவே லைக் பண்ணி இந்த ஜூஸை வந்து குடிப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. Thank you for watching.